அதாவது இப்போ வந்து தீபாவளி படங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் முக்கியமாக டியூட் படம் பார்த்துட்டு வந்தோம். டியூட் படம் பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு படம் இந்த காலத்துக்கு தேவையா? இந்த தமிழ் சமுதாயத்துக்கு தேவையா? படம் ஸ்டார்டிங்லேயே தாலி இருக்கிறாங்க, ஒரு பொண்ணோட தாலி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் யாரோட கல்யாணம் பண்ணுறான், யாரோட குடும்பம் நடத்துகிறான், என்ன நடக்குதுன்னே தெரில படத்தில். என்ன மாதிரி ஒரு இந்த மாதிரி கதையெல்லாம் இப்போ எடுத்து சமுதாயம் எங்கே போகுதுன்னே தெரியலங்க. ஆமாம், என்ன மாதிரி என்ன யோசிக்கிறாங்க? ஏன் கதையே இல்லையா இவங்களுக்கு? இல்லை, இது வந்து ஜென்சின்னு சொல்லி வந்து இந்த மாதிரி கதைகளை எடுத்து வளரும் பிள்ளைகள் மனசில் வந்து நஞ்சை வந்து கொண்டு போய் எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் வேறு அதில். ஆமாம், இதெல்லாம் தேவையா? சர்ப்ரைஸ் டூட். என்ன இந்த மாதிரி நம்ம ரிவ்யூ பண்ணோடு வைகல நம்ம ஜென்சி மக்கள்லாம் நம்மளை போட்டு செஞ்சிருவாங்க. பட் அதுக்காக இல்லை, படம் உண்மையாகவே எப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம். ஆமாம், படம் தரமான படம். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் வந்து தீபாவளிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல படத்தை இயக்கி வெளியே தந்ததற்கு எல்லாருக்கும் நன்றி. அந்த முழு படக்குழுவினருக்கும், முக்கியமாக அந்த இயக்குனருக்கு கீர்த்தீஸ்வரன். ரைட்டிங் ப்ரோ செம்ம ரைட்டிங், பக்கா ரைட்டிங். அவரே ஒரு யங்ஸ்டர் தான் இல்லையா? ஆக்சுவலி இந்த தீபாவளியே ஒரு யங்ஸ்டர்ஸ் தீபாவளி, யூத் தீபாவளி அப்படின்றாங்க. ஏன்னா 3 ஒரு யங் ஹீரோஸோட படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம 2-in-1 ரிவ்யூ, ஒரே கல்லுல 2 மாகா தீபாவளி தள்ளுபடி ஆஃபர் உங்க எல்லாரும் ஒரே வீடியோல 2 ரிவ்யூ, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நீங்க தனித்தனியா போய் வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்லை, ஒரே வீடியோல உங்களுக்காக 2 ரிவ்யூ பண்றோம். ஒன்னு டியூட், இன்னொரு டீசலுக்கு அப்புறம் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது வந்து டியூட். 2 படம் நம்ம பேக் டு பேக் பார்த்து வந்து நம்ம இந்த மோஸ்ட் படம் வந்து நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆப்வியஸா ஊரும் பிளட் 10,000 ஆறாவை கொண்டு நீ அச்சாடு அப்படின்ற அந்த ராப் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து ஆரம்பிச்சிருச்சு, ஏதோ ரகலை பண்ண போறான்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபுல் படம் அந்த ட்ரம்பட் போயிட்டு இருக்கு. பக்காவா அந்த ட்ரம்பட் பிஜிஎம்மையும் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டாரு. அதாவது வந்து ஓவர் யூஸ்ட்னு சொல்லக்கூடாது, அண்டர் யூஸ்ட்னு சொல்லக்கூடாது, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ அதெல்லாம் தரமா யூஸ் பண்ணியிருக்காரு. சாய் அபியங்கர் வெரி குட் ஒர்க் ஆன் தி பிஜிஎம். 5.6 என்னமோ சொல்லியிருந்தாரு. அது வேற எங்க ஆஸ்திரேலியா தியேட்டர்ல போய் எப்படி சொல்றதுன்னு தெரியல. தம்பி அதை 5.6 ஆடியோ ப்ராசஸர் வச்சிருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி எக்ஸலண்ட் ரைட்டிங். ஐ திங்க் ரைட்டிங் நல்லா இருந்தாலே படம் ஓரளவுக்கு நல்லா உட்காருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் சொன்னாலும் அது நெகட்டிவ் மாதிரி தெரியலாம், பட் அதெல்லாம் வந்து படம் பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தெரியாது. அப்படி ஒரு இதுவும் எடுத்து இன்றைய சமுதாயத்துக்கு மிகவும் தேவையான விஷயங்களை ரொம்ப ஒரு எளிதான ஒரு முறையில் எதுக்குடா என்னடா பிரச்சனை அப்படின்னு ஜஸ்ட் கேட்குற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அது ஒரு ஒன்லைன் சொன்னீங்கல்ல படத்துக்கு, அந்த ஒன்லைன் நீங்கள் கடைசியாக சொல்லலாம். நான் வந்து யோசிச்சது ஒரு ஜென்சி மைண்ட் செட், அவங்களை வந்து ஒரு கிளாசிக்கல் தமிழ் சமுதாயத்தில் உள்ள ப்ராப்ளத்தோட லிங்க் பண்ணி ஒரு கதை இல்லையா? அது என்னங்க நம்ம சொல்ல வேணாம், படம் பார்க்கும்போது. இல்லை, எனக்கு ஒரு டேக்லைன் இருக்கு, அது நீங்கள் சொன்னீங்களா? அந்த டேக்லைன் நல்லா இருந்துச்சு, அது சொல்லுங்கள். எந்த டேக்லைனு? நீங்கள் நிறைய டேக்லைன் வச்சுருக்கீங்களா? ஆனால் இப்போ நான் வந்து சொல்ல நினச்சது வந்து, இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து இதுக்கு ஒரு டேக்லைன்னா வந்து மானமா உசுரா, அதுதான் வந்து இதுக்கு வந்து பேசிக்கான ஒரு ஆனால் அதையும் வந்து ரொம்ப சீரியஸாக, ஐயோ மானமா உசுரா அப்படிலாம் கிடையாது, மானமா உசுரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து. அது இந்த ஆக்டிங்கில் வந்து செம்மையாக எல்லா ஆக்டர்ஸும் செம்மையாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம பிஆர் பிரதீப் ரங்கநாதன் சும்மா புகுந்து விளையாண்டுருக்காரு. இல்லை, இது வந்து பிரதீப் ரங்கநாதனுக்காக எழுதப்பட்ட கதை இல்லை, அதாவது யங் ரஜினிகாந்த் வந்து இருந்தா எப்படி இருக்கும், ஏன்னா அதெல்லாம் இந்த ஸ்டைல்லாம் நீங்க பார்க்கலாம் படத்துல. படம் ஃபுல்லாவே ஸ்டைல். இப்ப பிஆர் மட்டும் பண்றது இல்ல, கடைசியில மமிதா பைஜு அவங்க வேற படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டைல் இருக்கும். அப்படி சாக்லேட்டை தூக்கி போடுறது, கண்ணாடி இது எல்லாமே. அது வந்து ஒரு யங் ரஜினி வந்து நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவரோட. ஓகே ஓகே. ஆனால் வந்து நிஜமாகவே வந்து அதான் பிரதீப் ரங்கநாதன் ஜஸ்ட் ஹேப்பன் டு பி அட் த ரைட் டைம், ரைட் பிளேஸ், ரைட் பர்சன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் பார்த்தேன். அதை இவருக்காக எழுதப்பட்ட கதை அப்படின்னு இல்லை, ஆனால் பக்காவாக இப்போ எடுத்திருக்காரு அந்த அந்த இதை வந்து. ஓகே, கீர்த்தீஸ்வரன் டெபியூட்டன் டேரக்டர், நல்ல கதை. இந்த இது அந்த ஃபஸ்ட்டு விஷயங்களை விட்டுட்டு கதையை மட்டும் வந்து எடுத்து அதை வந்து ஓகே இவர் எக்ஸிக்யூட் பண்ணிடுவார் அப்படின்னு இறங்கியிருக்காங்க. சொன்ன மாதிரி வந்து. ஆனால் பிவட்டல் கேரக்டர்னா வந்து சரத்குமாரா? சூரியன் தான். ஆமாம். ஸோ அதாவது நம்ம ரொம்ப ரிவீல் நம்ம எப்போவுமே ஸ்பாய்லர்லெஸ்ஸாக தான் பண்ணுவோம். ரொம்ப ரிவீல் பண்ணாமல் ஸ்டீலர் ஆஃப் த ஷோ அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி சரத்குமார் தான். எதுக்கு நீங்கள் டீசர் பார்க்கும்போது இல்லை ட்ரெய்லர் பார்க்கும்போது சரத்குமார் எது இருக்காரு, ஓகே சும்மா யாரோட அப்பாவாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது நீங்கள் படம் பார்த்து அந்த இது நீங்கள் அது சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த சீனில் வந்து உங்களுக்கு இது இருக்காது. ஸோ அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஸ்டீலர் ஆஃப் த ஷோ கண்டிப்பாக வந்து சரத்குமார் சார் தான் இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டயலாக்ஸ் எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் தான். படத்தில் ஏகப்பட்ட டயலாக்ஸ் வந்து டேக்லைனு
வெரி இம்பார்ட்டன்ட்லி இப்போ அதில் வந்து சில இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அதிலலாம் வர்ற அந்த சில டயலாக்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே இருக்குது, அதில் நீங்கள் ஏதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு இது பேசுங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஒரு லைன் இருக்கும், இல்லாமல் இருக்காது. என்ன சொல்றீங்க அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாங்க வந்து சென்சர் பண்றோம், ஆனா இங்க சென்சர் ஆகல. இன்னொன்னு சொல்றேன், ஐ மீன் இந்தியாவில் கண்டிப்பாக சென்சார் ஆயிருக்கும், நாங்கள் ஆஸ்திரேலியாவில் பார்க்கறதுனால. இல்ல அதுதான் நான் அப்பயும் சொன்னேன்ல, என்ன சென்சர் ஆக வேண்டிய அளவுக்கான விஷயங்கள் அது தெரியல எனக்கு. இல்ல இப்போ அந்த மாதிரி ரொம்ப வந்து இயல்பா ஆயிடுச்சு. அந்த ஒரு இமோஷனை கொண்டு வரதுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகள் தேவைப்படுகிறது. இல்லை சில விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது வந்து ரொம்ப கேஷுவலாக, ஐ மீன் they do not mean that exact word or in that way. ஆனா அவங்க வந்து ஒரு விஷயத்தை நீ வந்து ஒரு லூசு அப்படின்னு சொல்றதுக்கே வந்து வேற வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க அப்படின்றதான் அந்த மாதிரி தான். என்ன லாவண்யா கபால், லாவண்யா கோபால், லாவண்யா கோபால் மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து படத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல அந்த வேர்டை அவர் டேரக்டர் போடுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லாவண்யா கோபால் அப்படின்னு பாரு, அது மாதிரி ஏகப்பட்ட டைலாக்ஸ் இருக்குது, அது மாதிரி ஒன்லைனர்ஸ் இல்லையா. ஓகே, பட் அது தவிர வந்து டியூட் பொறுத்த வரைக்கும் வந்து விஷயங்கள் இட்ஸ் அ வெரி ரிஃப்ரெஷிங் மூவி டு பி ஆனஸ்ட். வந்து நம்ம வந்து ஒரு வந்து திரையில் வந்து காமிக்கக்கூடாது ஆர் டேபு ஆர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இந்த விஷயங்களை இப்படியும் பேசலாம் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காரு இயக்குனர். அதனால தான் திருப்பியும் we are going back to that writing. அந்த ரைட்டிங் வந்து இதை வந்து எவ்வளோ சீரியஸாக வேணாலும் காமிச்சிருந்துருக்கலாம். இந்த படத்தை எப்படி சீரியஸாக, எவ்வளோ சீரியஸாக, பயங்கர இன்டென்ஸாக ஒரு வெற்றிமாறன் மூவி மாதிரி கூட காமிச்சிருந்துருக்கலாம். அந்த ஏன்னா அதுக்கான அந்த லைன் இருக்கு. ஆமாம், பட் இப்படி காமிச்சா வந்து இன்னும் ரீச் ஆகும், இளைஞர்கள் மத்தியில் இன்னும் ரீச் ஆகும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு அதை புரிஞ்சு அதை வந்து படமாக்கியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இது நிஜமாவே வந்து ஒரு கல்ட் மூவியாக ஒரு மக்களிடையே போய் சேர்ந்தா we are very very happy. ஜென்சி அந்த மாடர்ன் யங் யூத் கண்டிப்பாக ரிலேட் பண்ணுவாங்க. அடுத்து மியூசிக் ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சாயபங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் வந்து நம்ம அவர் சின்ன பையன் தான், ஸோ கங்க்ராச்சுலேட் பண்ணி I think he has done a really good job. No, he's got the talent. He surely got the talent to do soundtrack BGM for a movie அப்படின்றது. ஒரு ஆல்பம் பண்ணுறது, ஒரு பாட்டு பண்ணுறதுன்றது இப்போ தவிர்த்து இந்த அளவுக்கு ஒரு ஃபுல் லென்த் மூவிக்கு வந்து மியூசிக் பண்ணணும். அண்ட் வந்து அதுக்கான சாங்ஸு, அந்த சாங்ஸ்லாம் கரெக்டாக இமோட் ஆகணும், எல்லா இடத்துலையுமே வந்து எலிவேட் ஆக வேண்டிய இடத்துல எலிவேட் ஆகணும். அண்டு முக்கியமாக வந்து இமோஷ்னல் சீன்ஸ்க்கெலாம் வந்து கரெக்டான அந்த பேஜிங் செட். இந்த படம் எப்படின்னா ஒரு சொட்டு கண்ணீரும் எக்கப்பட்ட லாஃபர், அதாவது இதுதான் நான் சொன்னேன். அதான் ஒரே ஒரு சொட்டு கண்ணீரும் நிறைய சிரிப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு படத்தை ஒரு நைட்டில் சொல்லணும்னா ஒரு சொட்டு கண்ணீரும் ஏகப்பட்ட சிரிப்பு. எனக்கு கரெக்டான தேவையான அளவுக்கு அப்படி கொண்டு போயிட்டு ஓகே இதற்கான அந்த ஒரு சொட்டு தண்ணீர் வர அளவுக்கு வந்து அந்த மெசேஜும் வந்துடுச்சு. அண்ட் சுற்றி வந்து வேறெவர் யூ டர்ன் தெர் இஸ் ஹியூமர், அதாவது ஆர்ட் ஆஃப் லாஸ். நாங்கள் வந்து ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி ஆரம்பித்த சிரிப்பு தான் போய்கிட்டே இருந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் நாங்கள். அப்படி வந்து ஒரு ஐ திங்க் இந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட அந்த ஒரு மூடை நோக்கி போகிறனால இட்ஸ் அ ரைட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். நீங்கள் ரொம்ப போட்டு சென்டிமெண்டாலையும் அடிக்க முடியாது, ஃபுல்லாகவும் லாஃப்டராகவும் வாழ்க்கையும் இருக்க முடியாதுங்கிறதுக்கான இது ஒரு சூப்பர் ஒரு மிக்சராக இருந்தது. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி பரிதாபங்கள் டிராவிட் ப்ரோ நல்ல ஒரு வெரி குட் ஸ்டார்ட் அண்ட் வெரி குட் இது. அகைன் அண்ட் அகைன் எல்லா இது சொல்லும் போது எனக்கு அந்த டயலாக்ஸ் தான் இருக்கு. எல்லாருக்குமே அந்த டயலாக்ஸ் வச்சு டேரக்டர் வந்து ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காரு. சும்மா சாதாரணமாக சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா இல்லை இனிமேல் தான் சாப்பிட போகிறேன், சாப்பாடு சாப்பிட்டியா இல்லை வேறு ஏதாவது அப்படிங்கிற மாதிரி அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட் ஆகும். அப்படி ஏகப்பட்ட டைலாக்ஸ். லவ்னா என்ன சைஸா ஷேப்பா இல்லை, ஆனால் லவ்னா என்ன அப்படிங்கிறது அந்த படத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டைலாக்ஸ் வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அது என்னது தாலி முக்கியம் இல்லையா, தாலி முக்கியம் இல்லை, தாலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கும் வந்து கரெக்டான சீனில் அந்த டயலாக் வச்சு எமோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ரிவீல் பண்ண நாங்கள் விரும்பல. கண்டிப்பாக தீபாவளிக்கு ஒரு லாஃப்டர் ரியாட் வித் சம் மெசேஜ் நீங்கள் பார்க்கணுன்னா டியூட் படம் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இது வந்து ஃபேமிலியா இல்லையா அப்படின்றத எங்களால் சொல்ல முடியல. நீங்களே போய் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி தனியாக போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபேமிலியை கூப்பிட்டு போகலாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன 2 ரிவ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஒரே படத்தையே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கவே அடுத்த படத்துக்கு ஏதாவது நீங்கள் போவீங்களா அப்படின்னு வந்து பேசிகிட்டு தான் நினைக்கலாம்.
போடாமா வேணாமாங்கிற ஒரு டவுட்ல தான் இருக்கேன். அதான் லாவண்யா கோபால் இல்ல நான் அப்படியே சிரிச்சு பேசிட்டே இருப்பேன், டக்குன்னு டக்குன்னு சீரியஸ் ஆயிடுவேன், சிரிச்சே பேசிட்டு இருப்பேன், சப்புன்னு அரைஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அடுத்த படம் வந்து அரைஞ்சு தான் அனுப்பிச்சிருக்காங்க எல்லாரும். நாங்கள் டியூட் பார்த்துட்டு சிரிச்சுட்டே உள்ள போகும்போது இது ஜாலியாக தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி டப்புன்னு ஒரு அரைஞ்சு வெளியே போகடா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு டீசல் இருந்தது. டீசல் வந்து படம் நடக்கிற காலகட்டம் ஏதோ 2014 அல்ல அதுக்கு முந்தைய, அப்புறம் 2014 எனக்கு தெரிஞ்ச படமே 2014 தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை எடுத்து ஒரு ஷெட்யூல் எடுத்து முடிச்சு ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு இந்த மாதிரி வந்து இப்போ ஹரிஷ் கல்யாண் தட்டி விட்டு வேற யாரோ படத்தை பண்ண மாதிரி, வேற யாரோ தட்டி விட்டு ஹரிஷ் கல்யாண் எடுத்து இந்த படத்தை முடித்த மாதிரியும் மக்கள் பேசுவார்கள். அது மாதிரி நாங்க பேச மாட்டோம், அந்த மாதிரி எங்களுக்கு தோணல. ஆனா இது வந்து 2014லயே வந்திருக்கலாமோ அப்படின்னு மக்கள் பேசுவாங்க. இதுல பார்த்த முக்காவாசின்னு வேற ஏதாவது ஒரு படத்துல கண்டிப்பா பார்த்து இருந்திருப்பீங்க. படம் பார்க்க முன்னாடி கத்தி பார்த்துருப்போங்க. ஐ திங்க் அது கத்தியோட சீக்வல் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கண்டெக்ஸ்ட் அது கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப கலாய்க்காதீங்க, ரொம்ப நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பரவாயில்ல, அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்மளை பத்தி. இப்போ பொதுமக்கள்லாம் பார்த்தாங்கன்னா என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதனால வந்து பட் வந்து ஆக்சுவலி ஸ்டோரி லைன் பார்த்தா நல்ல ஸ்டோரி லைன் தான் இல்லையா? The director has surely done a lot of research. அது வந்து டெலிவர் பிரசன்டேஷன்ல தான் வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. அதுவுமே ஐ திங்க் இந்த ப்ரொடக்ஷனோட டிலேனால ஆயிருக்குமோன்னு ஒரு இது இருக்குது. Could be, I mean, all sorts of factors. I mean, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மாதிரி கனெக்டே எங்களால வந்து அந்த மூவில கனெக்டே பண்ண முடியல. அங்கங்க சும்மா அப்படி சீன் வச்ச மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஏதோ ஒரு டேக் ஆஃப் ஆரமா இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வேற ஹீரோயிசம் தேவையில்லாத ஒரு ஹீரோயிசம் இருக்கு. என்ன அதாவது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஓகே எல்லாமே ஓகே, நீங்க ஜஸ்ட் கோ இன்டு தி ஸ்டோரி. ஏன்னா வந்து there was எப்படி சொல்லணும்னா இந்த இப்போ ஜென்ஜி வார்த்தைகளில் சொல்லணும்னா there was no BS in Dude. There was a lot of BS in the first half of Diesel. அவ்வளோதான், அப்படி தான் சொல்ல முடியும். ஆமாம். ஸோ டீசல் பற்றி ரொம்ப சொல்கிறதுக்கு இல்லை, நோ கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்களே சிம்பிளி இல்லைங்க, அந்த அளவுக்குலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக வந்து there was some story. The director was trying to do some kind of redemption in the second half. ஓரளவுக்கு லூப் க்ளோஸ் பண்ணி முடிச்ச மாதிரி தான் இருக்குது படம். இந்த இரண்டு படங்களுமே ஐ நீட் டு அக்னாலேஜ் சம்ஒன்ன்றதோட ஒரு ஆர்கனைசேஷன். இட்ஸ் கால்ட் CBFC, ரைட்? த சென்சர் போர்ட் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். யா, அவங்கள வந்து நிஜமாவே இது பண்ணும். ஏன்னா வந்து டூட் மாதிரியான ஒரு படத்திற்கும் டீசல் மாதிரியான ஒரு படத்திற்கும் வேற எந்த ஒரு பெரிய நடிகரோ பெரிய இயக்குனரோ இல்லை பெரிய அளவுக்கு பட்ஜெட் இருந்திருந்தா அதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கலாம். கரெக்ட். இந்த படத்தை வந்து இவங்கனால வந்து எதிர்ப்பு வரலையா? ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட வந்து எதிர்மறையான வந்து அரசியல் வசனங்கள் இருக்கிறது. அதாவது வந்து அந்த டியூட்ல வந்து கம்யூனிட்டிக்கு ஒரு மாதிரி நிறைய பேர் டீசல் வந்து டைரக்டா ஆமா அந்த மாதிரிலாம் இருக்கும் போதும் அதையும் தாண்டி வந்து சென்சர் போர்டு வந்து இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேஷன் ஆர் ஜஸ்ட் மேக்கிங் ஷோர் தட் தீஸ் ஃபில்ம்ஸ் ஆக்சுவலி ரீச் பப்ளிக். ஏன்னா இதற்கு பின்னாடியான இந்த டீசல் அப்படின்றது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். டீசல் அவர் வந்து போஸ்டர்லேயே வந்து கேன் மேலாம் உட்காந்துருக்காரு. நிறையா அந்த வந்து க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்றனால அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அதான் சொல்கிறேன், இயக்குனர் வந்து நல்லா டீப் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த ரிசர்ச்லாம் வந்து கிட்டத்தட்ட அதான் ஒரு ரமணா படத்தில் வர ஒரு 2 நிமிஷம் டயலாக் மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்டாட்ஸ் அதெல்லாம் வைக்காமல், இல்லை வந்து கத்தி படத்தில் வந்து டக்குன்னு அந்த பைப்லைனில் மாரி சொல்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி அதை அழகாக கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இதுதான். ஸோ இட்ஸ் a good attempt. Okay for the first movie. ஓகே சொல்லலாம். பட் ஐ திங்க் he can do better in future. அவ்வளோதான். இன்னொரு படம் இருக்குது பைசன், அதையும் பார்த்துருந்துருக்கலாம். பட் நம்ம வந்து டைமிங் கிரன்ச்சுனால அந்த படத்தை வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பட் அந்த படத்தையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எப்பொழுதும் மோஸ்ட்லி டாக்ஸோட ரேட்டிங் சொல்லாமல் விட்றீங்களே. ஆமாம், ரேட்டிங் டியூடுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? டியூடுக்கு வந்து நான் இது வரைக்கும் அந்த மாதிரி அதிகமாக எந்த படத்துக்கு கொடுத்தேனான்னு தெரியல. பட் அது கொடுக்கக்கூடிய காரணம் வந்து அதுதான், என்னை வந்து ஃபுல்லாக 2 hours 19 minutes என்கேஜ் பண்ணி வச்சுருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிறு துளி கண்ணீர் பல சிரிப்புகளை ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கொடுத்தது. அதனால் டியூடுக்கு ஐ எம் கிவிங் 4 out of 5. வாவ், ஓகே 4. நான் எப்பொழுதுமே உங்களோட எப்பொழுதும் கம்மியாக கொடுத்தே பழகிட்டேனா, அதனால் நான் வந்து 3 தான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு ஐ மீன் எதுவும் எதிர்ப்புன்றதோட வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் அதில் வந்து கிரிஞ்சு இல்லைன்னு சொன்னாலும் அதில் கிரிஞ்சு இருக்குது அப்படின்ற அந்த ஃபேக்டர்லாம் இருக்குது. அது வந்து மேபி என்னோடைய அதையும் படத்தில் சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா, இப்போ மற்றவங்களோட ஃபீலிங்ஸே உங்களுக்கு கிரிஞ்சாக தான் தெரியும். அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு வந்துட்டோம், அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். அதனால் சில விஷயங்கள் அது கிரிஞ்சோ இல்லையோ, மேபி த டேரக்டர் மென்ட் இட் ஆர் நாட் மென்ட் இட், பட் அது இருந்தது, அது தேவையில்லை, அதையும் தவிர்த்திருக்கலாம். பட் ஆனால் பக்கா சொன்ன மாதிரி வந்து 2 hours 19 minutes அதெல்லாம் வந்து ஒரு நல்ல டைம் ஸ்லாட். ஸோ இட்ஸ் அ குட் ஒன். டீசல் வந்து
ஐ திங்க் டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம்னு கேள்விப்பட்டேன். செகண்ட் படம் ஃபர்ஸ்ட் படம் வரவே இல்லையாமா. ஆமாம், ஸோ அவரோட நலன் கருதி நம்ம வந்து அதுக்கு ரேட்டிங் அவருடைய நலன் கருதி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம பெரிய இல்லை ரேட்டிங் கொடுக்க வேண்டாம் அந்த படத்துக்கு. அந்த படத்துக்கு குட் அட்டெம்ப்ட். ஓகே, கேன் டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம். ஓ அந்த அளவுக்கு ஆயிட்டீங்க நீங்க. நான் 2.5 2.5 ஐ எம் 2.5 வெரி நியூட்ரல். அந்த 2.5ல 2 வந்து செகண்ட் ஹாஃப்க்கு, ஹாஃப் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு. ஏன்னா நான் கொடுத்தா அது கம்மியாக கொடுக்கணும், அதனால வேணாம். நீங்க கம்மியாக கொடுப்பீங்கன்றதால வேற முடிவு பண்ணியாச்சு. பட் ஓகே மக்களே, மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு எதிர்மறையான கருத்து இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எஸ், நாங்கள் இது பேச தப்பாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் போன வீடியோவுக்கு மிகப்பெரிய வரவேற்று கொடுத்துருந்தீங்க. அதற்கான ஒரு பார்ட் 2 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது கண்டிப்பாக வர இருக்கிறது. ஸோ ஜஸ்ட் வெயிட் பார்ட் 2 கூடிய சீக்கிரமே மோசரி டாக்ஸில் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிடுங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். சி யூ. பாய்.